हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். கயல், நீ எவ்வளவு நேரம் நிப்ப? போய் உட்காரு. அவங்க முன்னாடி நான் உட்கார கூடாது. அது அவங்களுக்கு பெரிய தெய்வ குத்தாயிடும். எழில், 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 என்ன இது? எல்லாம் ஓகே தானே மேடம்? மேடம் ஒரு நிமிஷம். நாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் உங்க யாரையும் இங்க வர சொல்லலையே, அப்புறம் எப்படி என்னால வெயிட் பண்றதாகும்? Are you blaming me? அத்தை, ஆக்சுவலா நான் உங்களை நேர்ல பார்த்து எங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல. டைம் ஆனதுனால தான் எழில் உங்ககிட்ட அப்படி கேட்டுட்டான். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன ஆனா அவனா? நீதானே என் புள்ளைய போலீஸ்கிட்ட மாட்டி விட்டது. நீதானே என் புள்ளையோட மண்டையில பாட்டில் வச்சு அடிச்சு தையல் போட வச்சது. இவ்ளோ விஷயம் பண்ணிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற? இந்த ராஜலட்சுமி ஒன்னும் அவ்வளவு சூடு சொன்ன இல்லாதவ இல்ல. என் புள்ள மேல கை வச்சது வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருப்பேன். ஏதோ என் கூட பிறந்த அண்ணனோட பொண்ணாச்சேன்னு அமைதியா விட்டுட்டேன். ஆனா அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்க நினைக்கிறியா? அத்த, ஒரு விஷயத்த நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். மனோஜுக்கும் எனக்கும் எந்த பூர்வ ஜென்ம பகையும் இல்ல. ரோட்ல போன ஒரு அப்பாவிய கார்ல வச்சு இடிச்சிட்டான். பண்ண தப்புக்கு நான் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சேன். பத்திரிக்கை வைக்க வந்த என் அண்ணனை அடிச்சான். அதுக்கு நான் திரும்ப அடிச்சேன். எல்லா பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி உங்க பையன் தானே அத்தை. அதுக்குன்னு ஒரு ஆம்பளை புள்ளைய அத்தனை பேர் இருக்கிற இடத்துல அடிப்பியா? யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த பாரு, உன்னை பார்த்தா என் பையனை அடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன மேலும் மேலும் எரிச்சல் ஆக்காம மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. இல்லன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவீங்க? செக்யூரிட்டி விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க, அவ்வளவுதானே? எழில், கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். எழில், உன்னை டவுன் பண்ணி பேசுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. சரி சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஏன் ப்ளீஸ். அவங்க யார்? என்னோட அத்தை தானே. அதுக்குன்னு கொஞ்சம் நான் சொல்றத கேட்க மாட்டியா? எனக்காகவும் என் அம்மாவோட ஆசைக்காகவும் கொஞ்சம் பாரு. என் டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? பாரு அத்தை, அத்தை ப்ளீஸ். நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துருவோம். உங்களை விட நான் வயசுல சின்னவ தானே. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அத்தை. ஆனா எங்க கல்யாணத்துக்கு மட்டும் வராம இருந்துராதீங்க. நீங்க எல்லாரும் முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ஓ, அப்படியா? உன் குடும்பத்தை குப்பைய ஒதுக்குற மாதிரி ஒதுக்கணும்னு மனோஜ் சொல்றான். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அத்தை, நான் சொல்ல வந்த சென்ஸே வேற. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மனோஜ் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவன் சின்ன பையன் தானே. அதான். ஓஹோ, அதனாலதான் நீ அவனை அடிச்சியா? இல்லத்த, நான் மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே. நான் கேக்குறேன். நீங்க நீங்க இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. குடும்பத்தோட என் கல்யாணத்துக்கு வந்து என்னையும் எழிலையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை ப்ளீஸ்.
உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அத்தை, நீங்க எனக்காக வரலனா கூட எங்க அம்மாவுக்காக அட்லீஸ்ட் வாங்க. அவங்க பாவம் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதைய பத்தி பேசி பேசி பகைக்கு உரம் போட்டு வளர்க்க வேணாம் அத்தை. இப்பவே எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் அத்தை. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துருங்க அத்தை. இதை வாங்கிக்கங்க. ப்ளீஸ் வாங்கிக்கங்க அத்தை. அத்தை ப்ளீஸ். உன் நடிப்பை நிறுத்துறியா? இந்த கடையோட முதலாளினா நீ இப்ப கை கூப்பி கெஞ்சுவ, நான் அதை ஏத்துக்காம நிப்பேன். இது பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? நான் ஏதோ பெரிய கொடுமைக்காரி மாதிரியும் உங்க எல்லாரையும் அலைய விட்டு கெஞ்ச விட்டு குளிர்காயிற மாதிரி தெரியும். அதுல என் பேரு டேமேஜ் ஆகணும். அதானே உன் திட்டம். அத்தை, ஏன் இப்படி நான் யோசிக்காததெல்லாம் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க என் கல்யாணத்துக்கு வரணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். உங்களை அசிங்கப்படுத்தணும்லாம் எதுவும் இல்ல. நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அத்தை, சரிங்க அத்தை. உங்களுக்கு என் மேல இருக்கிற மொத்த கோவமும் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க மனோஜ வேணா வர சொல்லுங்க. வேணா இத்தனை பேர் முன்னாடி ஆசை தீர அடிக்க சொல்லுங்க. நான் வாங்கிக்கிறேன். கயல், ஆனா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் வராம போயிடாதீங்க. செம்ம கயல், நீ நிஜமாவே பயங்கரமான ஆள்தான். உங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு உன் கேரக்டரையே டோட்டலா மாத்திக்கிட்டு இப்படி பம்மிக்கிட்டு வந்து நிக்கிற பாத்தியா? உனக்கு உன் அம்மாவோட சந்தோஷம் முக்கியம்னா எனக்கு என் பையனோட சந்தோஷம் முக்கியம். மனோஜுக்கு பார்த்து வச்சிருந்த வரன் கைவிட்டு போனதுக்கு காரணமானவள நான் உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேனா இந்த ஊரே என் மூஞ்சில காரி துப்பும். ஊர் என்ன ஊரு? என் பையன் என்ன மதிப்பானா சொல்லு? ஐயோ அத்தை. இன்னைக்கு கெஞ்சுற நீ உன் நிச்சயதார்த்தத்துல என்னெல்லாம் ஆட்டம் ஆடின அந்த சம்பவம் எல்லாம் இன்னும் என் மனசுல தான் இருக்கு. அண்ணன் பொண்ணு தானேன்னு உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறல்ல, அத்தை பையன் தானேன்னு நீ அன்னைக்கு மனோஜ மன்னிச்சியா? நான் என் பகைய காட்டுறதுக்கு கூட என் எதிராளிக்கு தகுதி வேணும்னு நினைப்பேன். ஆனா உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என் கண்ணுல படல. அதே மாதிரி நீயும் என் கண்ணுல படாம இரு.